ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாங்க ஒரு புது டிஷ் செய்யலாம். ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சீரகம் போட்டு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் ஒரு கலர் வந்தோடனே தக்காளி போடுங்க. தக்காளி போடுறதுக்கு தக்காளி வெங்காயம் வதங்க உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஏன்னா மஞ்சத்தூள் வெங்காயம் உப்பும் போட்டு வதங்கினா சீக்கிரமாக வதங்கிடும். ஏன்னா உங்களுக்கு அது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு சேர்க்க வேண்டிய தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி, இதை மட்டும் புத்தி இது பண்ணுங்கள். இது என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்களா? இது தாங்க சிப்பி. மீனவர்களுக்கு எல்லாருக்கும் சிப்பின்னா நல்லா தெரியும். அந்த சிப்பி வாங்கின்னு வந்தோம். நாங்கள் வாங்கின்னு வந்துட்டு செஞ்சோம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. ஏன்னா கிடைக்காது. நீங்கள் தேடி இது பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது வாங்கிட்டு வரும்போது அதை நல்லா அதை க்ளீன் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ நல்லா ஒரு இது பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் ஏற்கனவே அது ஒரு லைட்டாக வேக வச்சு தான் நாங்கள் எடுத்திருப்போம். அதனால் ஒரு 2 நிமிஷம் வெந்த உடனே நல்லா கலரி நல்லா அந்த உப்பு காரம் எல்லாமே இது பண்ணுங்கள். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னு கேட்டால் இது கடல் தண்ணியிலேருந்து தான் வர்றது. அதனால் அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போது கடலோட சிப்பி தொக்கு ரெடி.